ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கும் என அமைச்சர்கள் ஜெயக்குமார், மாஃபா பாண்டியராஜன் ஆகியோர் தெரிவித்தனர். மெரினாவில் போராட்டம் நடத்தும் இளைஞர்கள் குழுவினருடன் அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதன் பிறகு இரு தரப்பினரும் அளித்த பேட்டியை பார்க்கலாம். பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்டு 50 உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். அவர்களை கொண்டு வருகின்ற 29ஆம் தேதி அன்று பாராளுமன்றம் கூடுகின்ற நேரத்திலே முழுமையான அளவிற்கு தேவையான அழுத்தம், வலியுறுத்தல் அத்தனையுமே நிச்சயமாக கொடுக்கப்படும் என்பதை இத்தருணத்தில் தெரிவித்து, அதோடு மட்டுமில்லாமல் இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவர், அதாவது ஜனாதிபதி கூட சந்தித்து அவசர சட்டம் கொண்டு வருவதற்கு வேண்டிய அத்தனை நடவடிக்கைகளையும் நிச்சயமாக அரசு எடுக்கும் என்கின்ற அந்த உறுதியை மாண்புமிகு நம்முடைய அரசின் சார்பிலே அந்த கருத்து தெரிவிக்கப்பட்டது. அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டார்கள் என்று தெரிவித்து, மற்ற விஷயங்களை நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் இப்பொழுது எடுத்துரைப்பார்கள். மாநில அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு போராடிட்டு இருக்கிற இளைஞர்களுடைய உணர்வுகளை மதிக்கிறோம். மாநில அரசாங்கம், குறிப்பாக முதல்வர் அவர்களுடைய 3 நாளுக்கு முன்னால அறிக்கை, சின்னம்மா அவர்களுடைய கட்சியின் பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்களுடைய அறிக்கை, இரண்டும் ரொம்ப தெளிவா என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்க போறோம்ன்றது தெளிவா சொல்லியிருக்கிறோம். போராடும் இளைஞர்களுடைய அந்த போராட்டக்குழு மெயினா எங்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, என்ன மாதிரி ஸ்டெப்ஸ் இமீடியட்டா எடுக்க முடியும், எங்களுக்கு ஜல்லிக்கட்டு உடனே நடத்தப்பட வேண்டும், நம்ம கலாச்சார அடையாளங்களை அழிப்பதற்காக மிகப்பெரிய சதி நடந்து கொண்டிருக்கிறது, அதை அவங்க உள்ள கிடக்கைகளை வெளிப்படுத்தினாங்க. எங்களுக்கு அவங்க உணர்வுகளை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய அதே உணர்வுகள் எங்களுக்கு இருக்கு. கண்டிப்பாக ஜல்லிக்கட்டு தமிழகத்தில் நடத்துவதற்காக அடுத்த 9 நாட்களில், குறிப்பாக பாராளுமன்றம் துவங்குவதற்கு இன்னும் 9 நாட்கள் இருக்கு. இந்த 9 நாட்களுக்குள்ள பிரதமர் அளவில் அழுத்தம் தருவது, ஜனாதிபதி அளவில் அழுத்தம் தருவது, அரசாங்க ரீதியாக சீஃப் மினிஸ்டர் இன்னும் ஒரு அறிக்கை தருவேன் சொல்லியிருக்கிறாங்க. வெகு விரைவில் அந்த அறிக்கை வந்துவிடும். ஆனா அறிக்கையில் இருக்கிற சாராம்சங்களை உங்ககிட்ட கமிட் பண்ண சொல்லி தகவல் உடனே முதல்வர் 2 பேரும் நாங்க பேசணும். முதல்வர்கிட்ட பேசணும். முதல்வர் வெகு விரைவில் ஒரு முழுமையான அறிக்கை அவர்கள் கொடுக்க போறாங்க. ஆனா அதுல இருக்கிற கண்டென்ட் இதுதான். கண்டென்ட் என்னன்னா, ஒன்னு, ஜல்லிக்கட்டு இங்க வருவதற்கு தமிழக அரசாங்கம் எல்லா வலிமைகளையும் பிரயோகிக்கும். ஒன்னு, எம்பிக்கள் வச்சு பாராளுமன்றத்தில் நம்ம பிரைம் மினிஸ்டர் நேரில் பார்த்து இந்த இது கொடுக்கிறது, ஜனாதிபதி அவர்களை கொண்டு போய் அவங்ககிட்ட கொடுக்கிறது, இந்த செக்ஷன் 27ல காளைகளை சேர்ப்பது, அதாவது அது எக்ஸம்ஷன் செக்ஷன். அந்த எக்ஸம்ஷன் செக்ஷன்ல அந்த காளையை சேர்த்து ஜல்லிக்கட்டு நடக்க வழிவகுப்பது, அவங்க ஆர்டினன்ஸ் போட முடியாதுன்றதுக்காக சொல்ற காரணங்கள் எங்களுக்கு உடன்பாடு கிடையாது. மாநில அரசாங்கத்துக்கு அவங்க ஆர்டினன்ஸ் போட அவசர சட்டத்தை கொண்டு வருவதற்காக எல்லா அழுத்தங்களையும் தருவோம். உங்களுடன் இணைந்து போராடுவதுதான் வழி என்றால் அதற்கும் மாநில அரசாங்கம் தயார்தான். அதனால எந்த விதத்திலையும் உணர்வு ரீதியாக மாணவர்களுடைய, இளைஞர்களுடைய போராட்டத்தோட எங்களுக்கு மாற்று கருத்தே கிடையாது. இது எங்கள் போராட்டமும் கூட. கண்டிப்பாக இதுக்கு இருக்கிற உரிமை மத்திய அரசாங்கத்துக்கு தான் இருக்கு. ஒரு அவசர சட்டம் கொண்டு வர்றதோ, இல்ல பார்லிமெண்ட்ல அதை பில் மூவ் பண்ணி அதை ஆக்ட் ஆக்குறது, அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும். அந்த ஆக்டுக்கு, பிரிவென்ஷன் க்ரூவல்டி டு அனிமல்ஸ் ஆக்டுக்கு ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும். அந்த அமெண்ட்மெண்ட் வெகு விரைவில் கொண்டு வருவதற்கு நாங்கள் எல்லா முயற்சிகளையும் எடுப்போம், எல்லா அழுத்தங்களையும் தருவோம். ஏன்னா பிஜேபி அரசாங்கம் ஆன் பேப்பர் அவங்க கமிட் பண்ணியிருக்காங்க, இந்த ஆர்டினன்ஸ் கொண்டு வருவேன்னு சொல்லி கமிட் பண்ணியிருக்காங்க. அதை கொண்டு வர வைப்பதற்கு மாரல் பிரஷர் மட்டும் இல்லாமல் எல்லா விதமான சட்ட ரீதியான மற்றும் அரசியல் ரீதியான அனைத்து அழுத்தங்களும் தரப்படும் என்பதை உறுதி கூறுகிறோம். இந்த இளைஞர்கள் இந்த உறுதியை எடுத்துக்கிட்டு கண்டிப்பா நீங்க உங்க போராட்டத்தை வாபஸ் வாங்கணும்னு கேட்டுக்கிறோம். கண்டிப்பா இத உங்கள் போராட்டத்தை எங்கள் போராட்டமாக நினைத்து கண்டிப்பா நாங்க ஒர்க் அவுட் பண்ணுவோன்றதை நான் சொல்லிக்கிறேன். தமிழ்நாடு முழுக்க மக்களுடைய மனசுல என்ன இருக்கோ அதை தான் கோரிக்கை வச்சிருக்கோம். ஒன்னு, ஜல்லிக்கட்டு நடந்தே ஆகணும். இது எங்களுடைய வாழ் உரிமை. ஜல்லிக்கட்டு நடத்துறதுன்றது அது நடந்து ஆகணும்ன்றது தான் எங்களுடைய முதல் கோரிக்கையை வச்சோம். அதை என்ன சொல்லியிருக்கோம்னா, சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்கு ஆதரவு தர வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வச்சிருக்கோம். ஐயா பேசியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க, நாளைக்கு அறிக்கை விடுவான்னு சொல்லியிருக்காங்க. அதை நாங்கள் நம்புறோம். ரெண்டாவது, ஜல்லிக்கட்டு தடை செய்யப்பட்டதுக்கு பிசிஏ சட்டத்தில் செக்ஷன் 22ல அதை சேர்த்தாங்க. 22ல முதல்ல சேர்த்தாங்க. அதை எடுத்துட்டு செக்ஷன் 27ல, அதாவது செக்ஷன் 27ல என்ன சொல்றதுன்னா,
போலீஸோ இல்ல ராணுவத்திலேயோ வந்து நாய்களோ இல்ல குதிரைகளோ யூஸ் பண்றாங்க. ஆனா அதை வந்து மிருக வதைன்னு சொல்றது கிடையாது. அந்த மாதிரி பட்டியல்ல எங்களுடைய காளைகளையும் சேர்க்க வேண்டும். சேர்த்து விட்டால் PCA செக்ஷன்ல இதை சேர்த்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஜல்லிக்கட்டு தடை நடத்துறதுக்கு நமக்கு தடை கிடையாது. அதை வந்து வலியுறுத்தணும். ஸ்டேட் கவர்மெண்ட் மக்களுடைய உணர்வை புரிஞ்சுக்கிட்டு தயவு செய்து டெல்லியில பிரஷர் கொடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இதை பண்ண வச்சே ஆக வேண்டும் அப்படின்ற ஒரு தீர்வை இங்க சொல்லியிருக்கோம். அவங்க செய்யறோம்னு சொல்லியிருக்காங்க. மூன்றாவது வந்து அலங்கநல்லூர்ல நடந்த விஷயங்கள் மனசை வந்து உருக்கின விஷயம். ஏன்னா நம்ம சகோதர சகோதரிகள் வந்து அவங்க உரிமைக்காக போராடும் பொழுது அவங்க மேல வந்து தடியடி நடத்தோ போலீஸ் அரெஸ்ட் பண்றதோ பார்க்கும்பொழுது உணர்வு வந்து பொங்கனால தான் நாங்கள் எல்லாருமே வெளில வந்திருக்கோம். அதனால அவங்கள ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எஸ், அவங்க மேல இருக்க FIR எடுத்துடணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையும் வச்சோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு அமெரிக்காவில் வெர்ஜினியாவில் இருக்கிற பீட்டான்ற ஒரு நிறுவனம் வந்து அவங்களுக்கு என்ன தெரியும் தமிழ்நாட்டு கல்ச்சரை பத்தி, நம்மளுடைய கலாச்சாரம் பத்தி என்ன தெரியும், நம்ம மாடுகளை நம்மளுடைய காளைகளை எப்படி வளர்க்குறோன்னு அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா வெளிநாட்டு மாடுகளை வந்து இங்க இறக்குமதி பண்ணி சதி செய்ய வேண்டிய வேலைகள்லாம் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட நிறுவனம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது, அதை பேன் பண்ணணும் அப்படின்ற ஒரு முக்கியமான கோரிக்கையையும் நாங்கள் வந்து அமைச்சர்கள்கிட்ட சொல்லியிருக்கோம். அதுக்கும் வந்து அவங்க வந்து நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இதை அவங்க நிறைவேற்றணும். நாளைக்கு காத்தாயில முதலமைச்சர் என்ன சொல்றாரோ, என்ன அறிக்கையில சொல்றாரோ அதை பொறுத்து தான் இதுக்கப்புறமும் வந்து நம்மளுடைய போராட்டங்கள் வந்து எப்படி இருக்கும்ன்றது சொல்ல முடியும். அவருடைய அறிக்கை வந்து பொதுமக்களாலே உங்களது, இது எங்களுடைய குழுன்ற அறிக்கையில் வெறும் நாங்கள் சும்மா நெகோசியேஷனுக்கு வந்திருக்கோம், அவ்வளவுதான். இது உங்களுடைய போராட்டம் மட்டும்தான். அந்த அறிக்கை உங்களுக்கு சம்மதம் என்றால் அருமை, இல்லையா போராட்டம் சத்தியமா தொடரும். இதை ஆணித்தரமா சொல்லிக்கிறேன்.